வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ். பிஜிடிஆர்பிக்கு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கேன் பி யூஸ்டு ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் எஸ்சிபி? ஓகேங்களா? சிங்கிள் செல் ப்ரோட்டீன் தான் எஸ்சிபிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த 89 ஆன்சர் இஸ் டி. ஓகேங்களா? எஸ்சிபி வந்து கல்டிவேஷன் பண்ணுறது வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதாவது சப்ஸ்ட்ரேட் நம்பாங்க எல்லாமே தான். ஓகேங்களா? இப்போ என்னது 89 ஆன்சர்ஸ் வந்து டி, ஆல் ஆஃப் தீஸ். மொலாசஸ்னா இந்த வெள்ளை பாகு இருக்குல்ல, அதான். ஸ்ட்ராங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான், பேடி ஸ்ட்ரா, இலைகள், வேற ஒன்றும் கிடையாது. அனிமல் மேனருங்கிறது அந்த அந்த ஹவுட்டங், மாட்டு சாணம்பாகல. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 89 ஆன்சர்ஸ் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 250 கிராம் ஆஃப் மெத்திலோபிலஸ் மெத்திலோட்ரோபோஸ் கேன் பி எக்ஸ்பெக்டட் டு ப்ரொடியூஸ் டேஸ் டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறாங்க. The 19th கொஸ்டின்ஸ் ஆன்சர் இஸ் பி, 25 tons. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Single cell proteins can be obtained from DAS. I think easy, very fundamental questions. எல்லாரும் தெரிஞ்சதான். ஆன்சர் என்ன இருக்கும்? டி, ஆல் ஆஃப் தீஸ். பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை எல்லாமே என்ன பண்றாங்க? சிங்கிள் செல் புரோட்டீனா யூஸ் பண்றாங்க. The next question பாருங்க. Which of the following statement is are not correct for single cell proteins? Questions வந்து நெகட்டிவ். அதுல 4 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. அதனால ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் சொல்லிடலாமா? இந்த 92 ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர் இஸ் டி, 1 ஒன்லி. அப்போ என்னது? த பயோமாஸ் இஸ் அப்டைன் ஃப்ரம் யூனிசெல்லுலார் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஒன்லி. கரெக்டான ஆன்சரு ஃபர்ஸ்ட் மட்டும்தான். அப்போ 92 ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டி, 1 ஒன்லி. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஷுட் பி யூஸ்ட் அஸ் அண்ட் எக்ஸ்பிளான்ட் டு ஜெனரேட் எ டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்? ஓகேங்களா? இதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் தான், ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 93 ஆன்சர்ஸ் என்னன்னா சி, ஷூட் டிப் கல்ச்சர்ஸ். ஓகேங்களா? ஷூட் டிப் என்ன ஆகுதுன்னா, பனானால வந்து அடிக்கி அழுகி விழுந்துச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்விட்ரோ கண்டிஷனில் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் வந்து ஷூட் டிப் கல்ச்சர் இது பண்ணி என்ன பண்ணாங்க, சக்ஸஸ் பண்ணிக்கிறாங்க. அது மெரிஸ்டம் கல்ச்சர்மாங்க. இது வந்து ஒரு பயோடெக்னாலஜியில் அது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ 93 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ். டோட்டிபெட்டன்சி ரெஃபர்ஸ் டு டேஸ். டோட்டிபெட்டன்ஸ்னா சர்வ வல்லமை திறன்கிறாங்க. ஒரு செல்லை வச்சு அதுல இருந்து ஒரு பிளான்ட்டே உருவாகிற நிகழ்ச்சிக்கு பேர் தான் டோட்டிபெட்டன்சிங்கிறாங்க. அப்போ 94 ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பி, கெப்பாசிட்டி டு ஜெனரேட் எ ஹோல் பிளான்ட் ஃப்ரம் தி எனி பிளான்ட் செல்ஸ். ஓகே தானா? அப்போ 94 வந்து பி. 95 கொஸ்டின்ஸ் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. வேக்ஸ் பாலினேட்டர், மியூல், திசு கல்ச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக அடிச்சிடலாம். 95 ஆன்சர் இஸ் பி. ஏக்கு வந்து 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2. அப்போ ஏக்கு 4 என்னது? வேக்ஸ் வந்து யார் இது பண்ணுறா? எபிகல்ச்சர்ஸ். ஓகேங்களா? பிக்கு வந்து 3, பாலினேட்டர் வந்து என்னது? பி, தேனிம்பாங்கல்ல அது. ஓகேங்களா? சிக்கு என்ன கொடுத்துறாங்க? மியூல்னா 1, இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன். அடுத்து பாருங்க, டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிக்கு வந்து திசு கல்ச்சர் இருக்கா? திசு கல்ச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ பாருங்க, திசு கல்ச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோ ப்ராபகேஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ 4 வந்துருச்சுங்களா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர்ஸ் என்ன சொல்லிக்கிறேன்? 95 ஆன்சர்ஸ் வந்து பி, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The next questions. Hormone responsible for growth of the root in micropropagations is dash. The 96 answer is A, auxin. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, micropropagations involves. ஓகே. The 97 ஆன்சர்ஸ் வந்து B, vegetative multiplications of plants by using small X plant. ஓகேங்களா? அப்போ 97 ஆன்சர்ஸ் வந்து B. The next question பாருங்க. Which one of the following shows the
correct sequence of steps of plant tissue cultures or fundamental questions. The 98th answer is here C. Select of explant, sterilizations, inoculations, regenerations, hardening, plantlet transfers. அப்போ 98க்கு ஆன்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா C is a correct answers. The next question for 99 ஒரு important questions. Soma clones are dash அப்படிங்கிறாங்க. The 99 ஓகேங்களா, the 99 ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? Answer is a B. Genetically identical to the original plants. Okay, 99 B is a correct answer. ஒரு முக்கியமான questions நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The next question பாருங்க. Meristem's culture is used அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மெரிஸ்டம்ஸ்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு வந்து டிவைசபிள். ஓகேங்களா, அப்போ 100க்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர் இஸ் ஏ டி. ஆல் ஆஃப் திஸ் எல்லாமே டு ப்ரொடியூஸ் டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் இன் ஜெர்ம் பிளாசம்ஸ் கன்சர்வேஷன்ஸ் இன் ரேபிட் குளோனல் மல்டிபிகேஷன். அப்போ 100க்கு டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மெரிஸ்டம்ஸ் கல்ச்சர் இஸ் த கல்ச்சர் ஆஃப் டேஸ்ங்கிறாங்க. 101 பார்க்கலாமா? 101க்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர் இஸ் ஏ. ஆக்சிலரி ஆர் எபிக்கல் ஷூட் மெரிஸ்டம்ஸ். ஆக்சிலரி ஆர் எபிக்கல் ஷூட் மெரிஸ்டம்ஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். 101க்கான கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து ஏ. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எ பிளான்ட் செல்ஸ் வித்தவுட் செல் வால் இஸ் கால்டு டேஸ். ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் 102. ஓகேங்களா, ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர் இஸ் ஏ பி. புரோட்டோபிளாஸ்ட். ஓகேங்களா, புரோட்டோபிளாஸ்ட்னா ஒரு பிளான்ட்ல செல் வால் நீக்கப்பட்ட செல் சுவர் நீக்கப்பட்ட பகுதி. தாவர செல்ல செல் சுவர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்றாங்க? புரோட்டோபிளாஸ்ட்ங்கிறாங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எ சொமேட்டிக் ஹைபிரிட் பிட்வீன் பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ இஸ் நேம்டு ஆஸ் டேஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு ஹைபிரிட் பண்ண ஒரு வெரைட்டி. 103. அதாவது 103க்கான ஆன்சர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஆன்சர் இஸ் ஏ சி. பொமேட்டோ. ஓகேங்களா, பொமேட்டோ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். அப்போ 103க்கு வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The enzymes required to obtain protoplast from a plant cells are dash அப்படிங்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி செக் பண்ண போறோம். 4 ஆப்ஷன் பாருங்க. செல்லுலேஸ், கைட்டினேஸ், பெக்டினேஸ், போத் ஏ அண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 105க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் சி. டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். அப்போ ஏ அண்ட் சின்னு கொடுத்தாங்க செல்லுலேஸ் அண்ட் பெக்டினேஸ். அப்போ செல்லுலேஸ்ங்கிற என்சைம்ஸ் என்ன பண்ணுறாங்க? புரோட்டோபிளாஸ்ட். செல்லுலோஸ் தானே உங்களுக்கு பிளான்ட்ல செல் வால் இருக்கும். ஸோ அந்த செல்லுலோஸை வந்து செல்லுலேஸுங்கிற என்சைம் வச்சு டிசால்வ் பண்ணி அதுக்கப்புறம் புரோட்டோபிளாஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பெக்டினேஸும் ஆட் பண்ணுறாங்க. இது எல்லாமே என்சைம்ஸ். ஏஸ்ன்னு முடிஞ்சாலே என்சைம்ஸ்ங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.